ரஜினிகாந்த் நம்ம யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய உயரத்தை மிகச் சாதாரண நிலையிலிருந்து வந்த ஒரு எளிய மனிதன் அடைந்த வெற்றி தான் ரஜினிகாந்த் அவர்கள் அடைந்த வெற்றி. மாதிரியான சாதாரண மனிதர்கள் எட்டி பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய வெற்றியை எட்டி பார்த்த ஒரே நபர் தான் ரஜினிகாந்த். இந்திய அளவில், அதுக்கும் மேலே சர்வதேச அளவில் கவனிக்கப்படுற சினிமா பிரபலங்களில் மிக மிக முக்கியமான நபர் ரஜினிகாந்த். 50 வருடங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு பின்புலமுமே இல்லாமல் ஒரு மிகச் சாதாரண நிலையில் இருந்த ஒரு எளிய மனிதன் இவ்வளவு பெரிய உயரத்தை இன்றைக்கு அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னா அது அவருடைய தொழிலுக்கு கொடுத்த முக்கியத்துவம், தொழிலுக்கு கொடுத்த மரியாதை, கடின உழைப்பு, இதெல்லாம் தான் ரஜினிகாந்த் அவர்களை அவ்வளவு சாதாரண ஒரு நிலையிலிருந்து இன்றைக்கு சூப்பர் ஸ்டாராக சர்வதேச அளவில் பேசப்படுறார். இன்றைக்கு பல இடங்களில் அவர் பேசுகிறப்போ அவர் அவருடைய ஆரம்பகால வாழ்க்கையை பற்றி எப்படி அவர் சாதாரண நிலையிலிருந்து வந்தார் அப்படிங்கிறத சொல்கிறப்போ அவர்கிட்ட இன்றைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு போனதுக்கப்புறமும் அந்த ஒரு தன்மை, அந்த ஒரு தன்னடக்கம், அந்த ஒரு ஹம்பிள்னஸ், அது எல்லாமே அவருடைய பேசுகிறப்போ அவருடைய வார்த்தைகளில் நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அவருடைய காலகட்டத்தில் திரைப்பயணத்தை தொடங்கின பல நடிகர்கள் இன்றைக்கு வேறு வேறு வகையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ரஜினிகாந்த் அளவுக்கு இன்றைக்கும் திரைத்துறையில் கொடிகட்டி பறக்கிற நடிகர்கள் அப்படின்னா நம்ம நிச்சயமாக இந்திய அளவில் யாரையுமே நம்ம குறிப்பிட முடியாது. ஏன் அமிதாப் பச்சனாக இருந்தாலுமே கூட அவரை கூட நம்ம குறிப்பிட முடியாது. 50 காலம், அதுவும் வெறும் ஹீரோவாக மட்டுமல்ல, இன்றைக்கும் இந்திய அளவில் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் ஒரே நடிகர் ரஜினிகாந்த் மட்டும். இனி வரும் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் பெற்ற இந்த இமாலய சாதனையை வேற எந்த ஒரு நடிகர்களாலையும் முறியடிச்சிட முடியுமா அப்படின்ட்டு பார்த்தா அது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறி தான். அப்பேற்பட்ட சாதனைக்கும் சொந்தக்காரர் தான் ரஜினிகாந்த். இந்த 75 வயதிலும் நடிக்கிறார் அப்படின்னா அது சினிமா மேலே அவர் வச்சிருக்கிற அந்த ஒரு காதல் மட்டும்தான். கலையின் மீது தனக்கு இருக்கும் அந்த ஆர்வத்தின் ஒரே காரணத்தினால் மட்டும்தான் இன்றைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார். நடித்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, சூப்பர் ஸ்டாராகவே இன்றைக்கும் இருக்கிறார். நான் ரஜினிகாந்துடைய ரசிகர்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவருடைய படங்களை தியேட்டரில் பார்க்குறப்போ மக்கள் அவர் மீது எந்த அளவுக்கு வெறித்தனமான ஒரு அன்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அது தற்போது ரிலீஸ் ஆகி திரையரங்கில் ஓடிக்கிட்டு இருக்கிற கூலி படத்தை பார்க்க போனப்போ கூட அங்கேயும் இன்றைக்கும் அதே அன்பையும் அதே ஆரவாரத்தையும் ரஜினி மீது மக்கள் வைத்திருக்கிறார்கள். நம்ம எவ்வளவுதான் ரஜினிகாந்த் அவர்கள் மீது விமர்சனங்கள் வச்சாலுமே கூட ரஜினிகாந்த் என்பவர் இந்நாட்டிற்கு கிடைத்த பெருமை, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது.